அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும், இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா. நான் போன வாட்டி பார்த்தேன், அண்ணன் ஸ்டாலின் ஓணம் வாழ்த்து மலையாளத்துல சொல்லியிருந்தார். நான் கூட இது இருமொழி கொள்கைக்குள்ள வருமா மும்மொழி கொள்கைக்குள்ள வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அப்படிதான் தெரியுது. ஏன் போவாருன்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசிக்கொண்டாரு இப்பவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? 2 பேரை விடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களா நான் கேட்கிறேன். சினிமாயே திரைப்படத்தையே திரையிட விட மாட்டேறாங்க, ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தேசியத்துக்கு கூட வந்தாலாவது ஓகே, நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோம் இருக்கோம். திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான்.